நவராத்திரி பண்டிகை என்றாலே அழகழகான பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்ட கொலுதான் நம் நினைவிற்கு வரும். கடந்த காலங்களில் நவராத்திரி பண்டிகை மற்றும் புராண கதைகளை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த கொலுக்கள் அண்மை காலமாக நமது வாழ்க்கை முறையையும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டு வருகின்றன. சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த லட்சுமி கடந்த 25 ஆண்டுகளாக அவரது வீட்டில் கொலு வைத்து வருகிறார். நவராத்திரியின் சிறப்பம்சங்களை மையமாக வைத்து கடந்த காலங்களில் இவர் கொலு வைத்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அன்றாட நிகழ்வுகள், சமூக அவலங்கள் மற்றும் விழிப்புணர்வு பரப்புரைகளை மையமாக வைத்து கொலு அமைத்து வருகிறார். கடந்த ஆண்டில் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளையும் டெங்கு காய்ச்சல் நோய் பரவாமல் தடுப்பது எப்படி என்பதையும் மையமாக வைத்து கொலு வைத்திருந்தார். இந்த வரிசையில் இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க ராணுவத்தினர் எதிர்கொண்ட சவால்கள் போன்றவற்றை மையமாக வைத்து கொலு வைத்துள்ளார். இது தவிர காடுகளை பாதுகாப்பதன் அவசியம், மத நல்லிணக்கம் மற்றும் சுகாதாரம் தொடர்பான பரப்புரைகளும் இவரது வீட்டு கொலுவில் பிரதிபலிக்கின்றன. பசங்களுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் கம்ப்யூட்டர் காலமாக போச்சு. பசங்களுக்கு ஒரு தாத்தா பாட்டிலாம் பக்கத்தில் இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த நவராத்திரி கொலு வச்சு அதன் மூலியமாக விழிப்புணர்வை கொண்டு வரணும். எப்படி ராமாயணம் நடந்தது, எப்படி மகாபாரதம் நடந்தது, எப்படி கடவுள் தேவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க. இது தவிர நாட்டினுடைய நிகழ்வுகளையும் சொல்லணும். இந்த நாட்டில் இப்போது என்னென்ன நடக்கிறது. சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த தாரா கடந்த 15 ஆண்டுகளாக வீட்டில் கொலு வைத்து வருகிறார். கடந்த காலங்களில் புராண கதைகளே இவரது கொலுவின் மையக்கருவாக இருந்தது. ஆனால் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இவரது கொலு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடவுள் சிலைகளின் மத்தியில் பள்ளி வகுப்பறை போன்றும் ஆசிரியை ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது போன்றும் பொம்மைகளை வடிவமைத்து கொலு வைத்துள்ளார். இந்த வருஷம் நாங்கள் புது வரவா ஸ்கூல் செட் வச்சுருக்கோம். டீச்சர் பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் விட்டல் ருக்குமாய் அவங்க புது வரவா வச்சுருக்கோம். இந்த தடவை வருஷம் எல்லாமே நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் சௌந்தரலகரி பாடுவோம். ஒரு 50 பேர் எல்லா சுமங்களையும் சௌந்தரலகரி பாடுவாங்க எங்கள் வீட்டில். புராண கதைகளை விளக்கும் வகையிலான கொலுக்கலையை பார்த்து பழக்கப்பட்டவர்களுக்கு இது போன்ற வாழ்க்கையின் யதார்த்தத்தை விளக்கும் வகையிலான கொலுக்கள் புதிய உற்சாகத்தை தருகின்றன. இதனால் பலரது வீடுகளில் இது போன்ற மையக்கருவை கொண்ட கொலுக்களும் இடம்பெற்று வருகின்றன. சின்ன பசங்கள்லாம் யோகா இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இப்போ காலைல எழுந்துச்சி யோகா பண்ணால் தான் உடம்புக்கு நல்லது. காய்கறி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை இப்போ யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை சாப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் அந்த வெள்ளப்பெருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதை பற்றி மேம் தெளிவாக போட்டிருக்காங்க. எனக்கு அவங்க மேலே இருந்து ரொம்ப பரிதாபப்பட்ட இப்போ நம்மளால் முடிஞ்சது என்னாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் கிரியேட் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றாட நாம் சந்திக்கும் மனிதர்கள், நம் கண்முன்னே நிகழும் சம்பவங்கள் மற்றும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் போன்றவற்றை மையப்படுத்தும் வகையிலான கொலு பொம்மைகளே தற்போது அதிக அளவில் விற்பனைக்கு வருகின்றன. இவற்றை பயன்படுத்தி வாழ்வின் உண்மைகளை உணர்த்தும் வகையிலான குழுக்களும் பார்வையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று வருகின்றன. நவராத்திரி பண்டிகையின் முக்கிய அங்கம் வகிக்கும் கொலு வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்புணர்வுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாகவும் மாறி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் கார்த்திகா.